வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப்பில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாண்டியன் ஸ்டோர் நாடகத்தை பற்றி தான். இன்றைக்கி அரசியை காணோம், அவன் கடத்திட்டு போயிட்டான். அதை இந்த சுகன்யா அப்படியே தெரியாத மாதிரி அப்படியே கமுக்கமாக இருக்குது. அப்புறம் அவங்க குமார வீட்டில் போய் கேட்க போகுது. அப்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாதுமா, ஆனாலும் அவன் கடத்திட்டு தான் போயிருப்பான், இருந்தாலும் நீ சொல்லிடு, இந்த மாதிரி அவன் திருச்சிக்கு போயிட்டான், அங்கே இல்லைன்னு சொல்லிடுன்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்பிவிட்டார். இது அதை அப்படியே ஒப்பிக்குது. சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு மாமா போய் சொல்லியிருப்பாரு, அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான், அரசியை தான் அங்கே கூட்டிகிட்டு போயிருப்பான். மீனா சொல்லுது, அரசியை கூட்டிகிட்டு போனால் அது அப்படியே அரசி போவா அப்படின்னு. அப்புறம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறான், ஒருவேளை மிரட்டி கூட்டிகிட்டு போயிருப்பானா இருக்கும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாப்புல. கரெக்டு தான், மிரட்டி தானே கூட்டிகிட்டு போனான். அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவன் குமார் அந்த பிள்ளையை கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பிள்ளை கத்துனவொடனே கத்தாதேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என் விரல் கூட உன் மேலே படாது, ஆனால் ஒரே ஒரு விஷயம், உன்னை கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் பொண்ணை காணாமல் தேடி வரும்போது கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு விடுவேன், என் கூட தான் நைட்டெல்லாம் இருந்தான்னு சொல்லுவேன், உன் வாழ்க்கையை கெடுத்து உன்னை நாசம் பண்ண போகிறேன், உன் குடும்பத்தில் உள்ள உங்கள் அப்பா நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு சாவான், உங்கள் ஆத்தாவும் அதே மாதிரி சாவா, குடும்பமே செத்து போங்க, நாசமாக போகணும், அது ஒண்டிதான் எனக்கு வேணும், அதனால நான் இப்படி தான் பண்ணுவேன், என்ன வேணால் பண்ணிக்க அப்படி சொல்லிட்டு, நீ பிச்சைக்காரி, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு பெரிய இடத்துல பொண்ணு வைத்து வச்சிருக்காரு, அவளை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டைலாக் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பிள்ளை கத்துது, காப்பாத்துங்கன்னு ஓங்கி ஒரு அற விட்டான். வாயே திறக்க முடியல, அப்படியே உட்காந்துருக்கு, அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்கு. அந்த பிள்ளையை கொஞ்ச நாளாவே பயப்பட வச்சிருக்காங்க, பயந்து இருக்கிற மாதிரியே அந்த பிள்ளைக்கு இருக்கு. ஆனா கொண்டு விட்டுட்டு அடி வாங்கி சாக போறான், செம்மையா குத்த போறாங்க. அது நடக்க போகுது, என்னன்றத நாளைக்கு பார்ப்போம். வணக்கம்.